சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ராணிக்கிட்ட முத்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா காலில் போய் இவ்வளோ எங்கள் அம்மா தான் வந்துட்டு இன்னமும் உனக்கு மாமியார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராணி மாப்பிள்ளை ஏன் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமாக அரண்டு போயிடுறாங்க. குறிப்பாக மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் ஒன்றுமே ஓடலை. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா முத்து என்ன பேசுகிற அப்படிங்கிற. இல்லைப்பா, அம்மா காலில் ராணி விழுவாப்பில் ராணி வாழ்க்கையை மனோஜ் வம்பாக்கிட்டாம்லப்பா. ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை வம்பாக்கிட்டான்னா நம்ம அப்படி இப்போ விட முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இந்த ராணியை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த முத்துக்கு மனோஜ் மேலே கோவங்க, அதனால தான் இப்படி சொல்கிறான் அப்படிங்கும்போது ராணி சொல்கிறாங்க, நீங்கள் ஆளுக்கு ஆள் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் பேசுகிறத கேளுங்க. மனோஜும் ரோகிணியும் பர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க. அங்கே வேலை கேட்டு போனது நியாயம்தான், நெசந்தான். என்ன அங்கே போனோம் வச்சோம், அவங்க இருக்கிறதுக்கெலாம் இடம் கொடுத்தாங்க, எல்லாமே ஏற்றுக்கிட்டோம். அப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த ரோகிணி அம்மாவே எடுத்துக்கிட்டு பணத்தை 3 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்களை எடுத்துட்டோன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, நான் எடுத்தேனா, என் கடையில் நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அது உன் கடையா, அது மனோஜ் கடை அப்படிங்கும்போது, ஆண்டி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மனோஜ் கடை நான் எதுக்கு ஆண்டி எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது ராணி சொல்கிறாங்க, ஏங்க அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட தந்தமில்ல, என் செல்லில் ரோகிணி பணம் எடுக்கும்போது நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை காமிங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி 3 லட்ச ரூபா பணம் எடுத்ததை, அந்த பின்லாம் போட்டு எடுத்ததை ராணி எடுத்து வச்சுருக்குறாங்க. இது ரோகிணிக்கே தெரியாது. அப்போது இதை பார்த்துட்டு ரோகிணி முடிக்காங்க, இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது எடுத்ததே நான் தானே, அப்புறமும் நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன், சொல்லலை. கடைசியாக நீங்களே நானும் என் வீட்டுக்காரும் பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டீங்க. நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்கிட முடியும்? சரி, நம்ம உண்மையை சொன்னவங்க வாழ்க்கை போயிடுமே அப்படின்னு நினச்சி தான் பொறுத்து பார்த்தோம், நடக்கலை. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி ரைட்டு, நம்ம செய்யாததை செஞ்சோம்னு சொல்லுதாங்க, நம்ம ஏன் இப்படி பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கூடாது? நம்மளும் இந்த ஊருக்கு புதுசாக தானே வந்திருக்கோம், வீட்டுக்கு தேவையான பொருளும் இல்லை. அதுபோக நம்மளுக்கு புதுசாக ஒரு இடத்துல வேலை சேரணும்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு நம்ம அலைய வேண்டியிருக்கும், அதுக்கு செலவு காசு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியா பண்ணி வாங்கினோம். மற்றபடி உங்கள்கிட்ட காசு பெருசாக எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது, ஏப்பா பார்த்தியாப்பா அவங்க வாயிலேருந்து எல்லாமே உள்ளது வந்துருச்சு அப்படிங்கிறாரு மனோஜ். டே நீ வாய மூடுறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா அதெல்லாம் நடந்துட்டு போட்டோம், ராஜா என்னமோ நீ வாழ்வாரா வாழ மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ராணி, இல்லை என் வீட்டுக்காரர் எங்களோட தான் வாழ்வார், ஏங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற. ஆமாம் எனக்கு ராணி தான் வேணும், பணம் காசு எல்லாம் பெருசு கிடையாது, நாங்கள் கிளம்புறோம், இன்னும் மனோஜ் கடன் பக்கத்தில் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இங்கே மனோஜுக்கு பெருமூச்சு விடுதாரு. அப்பா டே முத்து, நீ என்னெல்லாமோ பண்ண, எனக்கு கடுப்பாக தான் ஆகும், ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு நல்லது பண்ணிட்டடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு சரியான கோவம் மனோஜுங்க வா அப்படிங்கிறப்பா அப்படிங்கிறாங்க. நீங்களாம் என்ன அப்பான்னு கூப்பிடாதா அப்படின்னு சொல்லி பலார்னு வாங்குதாங்க. உன்னை ஏன் அங்கிள் மனோஜ் மேலே கை வச்சிங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. ஏம்மா உன் மேலே எனக்கு சரியான கோவம் இருக்குது, நீ வந்த பிள்ளை, உன்னை ஒன்றும் பண்ண முடியாதில்ல, இவன் என் பெத்தம்மாவன், அதனால தான் பண்ணுதேன். நீங்களே கடையில் பணத்தை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சவங்கள சொல்லுவீங்களா? இதே இது அவங்க இடத்துல வேறு யாரும் இருந்தாங்கன்னா நடக்கதே வேறு. முத்து சொன்ன மாதிரி மனோஜ் உள்ளேயும் போயிருப்பான், ரோகிணியும் உள்ளே போயிருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட 2 பேருமே ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்காங்க. விஜயா கேட்குறாங்க, சரி 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்தியே, அதை என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. முடிச்சுட்டு வந்தோடனே மனோஜ் நம்ம தான் இதை சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் அந்த பணத்தை வாங்கிட்டேம்மா, ரோகிணி எடுத்து சேமிப்புக்காக வச்சுருந்தாலும் வாங்கிட்டேன் அப்படிங்கிறப்பா அப்படிங்கிறாரு ரவி. பார்த்தீங்களாப்பா, இவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க பணம் எடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வரத்தானப்பா செய்யும். யாராக இருந்தாலும் சும்மா இருக்கிறவங்கள போய் நீ தான் பணம் எடுத்த அப்படின்னா அவங்களுக்கு கடுப்பாக தான் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை ரவி சொல்லுறது எந்த தப்பும் கிடையாது, மனோஜ் இனிமையாவது புத்தியாரு, இனிமேல் அந்த கடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ரோகிணியாலேயோ ஒன்னையாலேயோ வந்துச்சு அப்படின்னா மறு நிமிஷம் மறு செகண்டு அந்த கடையோட ஓனரை நான் மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். என் பையன் மாதிரி இன்னும் 2 பேர் எந்த தொழில் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க, ரவியும் முத்தும். அவங்களுக்கு மாற்றி விட்ருவேன். பிறகு நீ நிறைய படிச்சிருக்கேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்ப பார்த்தியா, அதை வச்சுக்கிட்டு தான் எங்கேயாவது வேலை தேடி அலைய வேண்டியிருக்கும்.
அதுபோக நீ பேசுகிற வாய்க்கு ஒருத்தனும் வேலை தரமாட்டான். உங்கள் அம்மா வேணா என் பையன் படிச்சிருக்கான், நிறையா படிச்சிருக்கான், அப்படி வந்துடுவான் இப்படி வந்துடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதை கேட்டு ஆடிய போகிறார். ஆகா, கடனை போகிற போக்க பார்த்து நம்மளை விட்டு போயிரும் பொழுது. பாம்பே சந்தோஷ் சார் வேறு டீலர்ஷிப்பை வந்து விரிவுபடுத்தணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ நம்மளுக்கு கடையை நம்மள்கிட்ட போயிட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ இன்னும் அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோ அப்படின்றாரு அண்ணாமலை. அஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜ், என்ன நடந்தாலும் என்கிட்ட உள்ளதை சொல்லுவேன், ஆனால் கடையில் நடக்கிற விஷயத்த ஒன்றுமே சொல்லலை, இந்த ரோகிணி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலா அப்படிங்கும்போது, அத்தை நான்லாம் சொல்லலை வைக்கலாங்கலாம், அத்தனோ மாமினோ ஆண்டினோ பேசிடாத, ரொம்ப கடுப்பாக இருக்கும் மேலே. டேய் மனோஜ், ஏன்டா இப்படி இருக்க, முதல்ல எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவேன், அம்மாக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது வந்துமா இது வந்துமா அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா அப்படின்ட்டு முன்னாடியே போகிறாங்க. உடனே கதவை சாத்திக்கிறாங்க. இங்கே வந்தோடனே மனோஜ் வந்து ரூமுக்கு வராங்க. அவரும் நீ தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து என்ன விட்டு கொடுக்காமல் பேசுனதுக்கு அப்படிங்கும்போது, ரோஹிணி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு சிந்தனையாகவே இருந்துச்சு, அந்த லாக்கரில் பின் நம்பர் நம்ம 2 பேர் தான் தெரியும், நம்ம 2 பேர் தான் தெரியும், அது எப்படி எடுக்கப்பட்டதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ தான் எடுத்திருக்க. அப்போ கூட நீ எடுத்துருப்பேன்னு உறுதியாக நான் நம்பலை, ஒரு டவுட் மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் ராணி வந்து நீ எடுத்ததே எடுத்து வச்சுருக்கா ஒரு வீடியோவா, ஏன் இப்படி பண்ண, அந்த பணத்தை நீ என்ன தான் பண்ண அப்படின்னோடனே ரோகிணி ஒரு பதிலும் சொல்லாமல் முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே என்ன தான் பண்ண, என்டையா உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் சிறுக கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன், அதான் கொடுத்தேன். உங்கள் அம்மா வந்து பார்லர் வேலை பார்த்த கூலி அப்புறம் என்கிட்ட தாத்தான்னு சொன்னாங்க, என் தேவைக்கு பணமே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் மனோஜ், தான் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து கடையில் எடுத்து இப்படி செலவு பண்ணுற ஆள் கிடையாது, நீ கண்டிப்பாக வித்யாக்கிட்டே யார்கிட்டே தான் கொடுத்துருப்ப, வித்யாவுக்கு தானே அந்த பேங்கில் கூட பணம் எடுத்து கொடுத்துருக்க, இப்படி வித்யாவுக்கு தான் பண்ணியிருப்ப, வித்யா வேறு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இளைஞ்சா, அதுதான் நீ பண்ணியிருப்ப, நான் அந்த வித்யாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க கார் எடுத்துக்கிட்டு. அங்கே வித்யாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கல, அவங்க சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க வீட்டுக்கு, பத்திரிக்கையில் பேரெலாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ நேராக வித்யா வீட்டுக்கு போய், வித்யா நீ நினச்சிட்ருக்க, இன்னும் என் முன்னாடி ரோகிணியை ஏமாற்றி நீ பணம் வாங்கிட்டு தான் இருக்கியா அப்படிங்கும்போது, மனோஜ் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, முதல்ல வெளில கிளம்புங்க அப்படிங்க. எதுக்கு வெளில கிளம்பணும், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கேன், அதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரி சொல்லியிருப்பாங்க 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், அது 12 லட்ச ரூபா வரைக்கும் ஆகிருக்கு, அதை கட்டலை, அது ரோகிணி கட்டதுக்கு என்ன செய்வாளோ தெரில, இப்போ வேறு என் கடையில் ஒரு 3 லட்ச ரூபா அட்டை போட்டு வர சொல்லியிருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், எனக்கு என் பணம் பூரா வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் வித்யா சொந்தக்காரங்க அப்புறம், என்ன வித்யா நீ நல்ல வேலை செஞ்சு சம்பளம் எடுக்க, அதை வச்சு தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா, நீ இப்படி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் நான் வச்சேன்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யா, இவர் வந்து சும்மா வந்து உழம்புதார், இவர் பேசல, உண்மை கிடையாது, ரோகிணி மாப்பிள்ளை இவர் அப்படிங்கிறாங்க. உடனே யாராக இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளைன்னா அதுக்கு வந்து இப்படிலாம் பேசுகிறா, முதல்ல வெளில போங்க அப்படிங்கிறாங்க. நான் வெளில போனால் உங்கள் பிள்ளைய பணம் தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒழுங்கு மரியாதையை பேருங்க, உங்கள் பஞ்சாயத்து ரோகிணி தான் எனக்கு பணம் தரணும், நான் தர வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பணம் தான் நான் போவேன், எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது, கிட்டத்தட்ட என் கணக்கு படி நீனே 7 லட்சம் 8 லட்சம் ரோகிணியை அட்டை போட்டு வச்சுருக்க, அது எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நீ கிளம்புங்க அப்படிங்கும்போது, உனக்கு கல்யாணம் முடிக்க மட்டும் பணம் இருக்குது, இதுக்கு பணம் இல்லையா அப்படின்னோடனே வித்யாவுக்கு சரியான போகுது. மனோஜுங்க பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கெட்டிச்சோறு அவரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், என்னது கெட்டிச்சோறு அவரும் அப்படின்னோன்னா ரோகிணி வந்துடுறாங்க. மனோஜ் முதல்ல வெளில வாங்க அப்படிங்கிறாங்க. வெளில வர முடியாது, எனக்கு திட்டு வேணும், உன்னையும் ஏமாற்றிட்டே இருப்பேன் அந்த வித்யா, நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி ஒழுங்கு மரியாதையும் அவன் புருஷனை கூப்பிட்டு போயிரு, இதுக்கு மேலே கொஞ்சம் நிமிஷம் இருந்து அவர் பேசினார்னா உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன், இதுக்கு மேலே என்னை ஃப்ரெண்டு நீ நினச்சாலும் சரி தான், நினைக்கலனாலும் சரி தான், என் சொந்தக்காரங்க பூரா வந்திருக்காங்க, எனக்கு கல்யாணம் வேலை நடக்குது, அதுபோக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முருகன் ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க, இந்த நேரத்தில் வந்து இப்படி ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓ, உனக்கு வந்து உன் வருங்கால வாழ்க்கை முக்கியம், என் பொண்டாட்டி வாங்கின பணம் முக்கியம் இல்லையா அப்படிங்கும்போது மனோஜை பலார்னு ரோகிணி வாங்கியிருந்தாங்க. ரோகிணி நீ என்ன ரோகிணி வாங்குதா அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் 1000 இருக்கும், நீங்கள் என்ன மனோஜ் கேட்குறீங்க, வெளில வாங்கினா வெளில வாங்க அப்படின்னு கூட்டி போயிடுறாங்க. ரோகிணி ஒன்றையும் அந்த வித்தியா ஏமாற்றிட்டுருக்கா, நீங்கள் வந்து என்ன அவ்வளோ முன்னாடி கை வைக்கிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆகுது, இந்த நேரத்தில் நம்ம கேட்க வேண்டாம், அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சு போனவரும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது, ஓ அந்த முருகனும் நல்ல வேலை பார்க்க, அந்த வித்தியாவும் நல்லா பார்க்க,
இதுக்கு ஒன்றுக்கு டபுளாக வாங்கி ஆகணும். இதை வச்சு தான் நம்ம ஒட்டுமொத்த கடனை அடைச்சாகணும். வா ரோகிணி அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இங்கே வித்யா வந்து முருகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. முருகன், நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கலை என்னை பற்றி. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் ஒரு சில இது பண்ணுறாங்க. அவங்களோட நானும் என்ன செஞ்சுருக்கேன், பயணிச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நாளைக்கு எனக்கு நீங்கள் சம்மந்தமாக போகிறீங்க, உங்கள்கிட்ட நான் வந்து உள்ளதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு வித்யா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ரோகிணின்னு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு 2 ஃப்ரெண்டு, ஒன்று ரோகிணி, இன்னொன்று மகேஸ்வரி அப்படிங்கிறாங்க. ரோகிணியை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வந்து முத்தனோட அண்ணி, அவங்க தான் அப்படிங்கிறாங்க. சொல்லு என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. அவள் உண்மையான பேர் ரோகிணி இல்லை, கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்னது, அவங்க பேர் கல்யாணியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பேர் கல்யாணி. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். என்னது, கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது வேறு யாரும் இல்லை, அன்னைக்கு போய் நம்ம போய் பார்த்தோம்மா அந்த பள்ளிக்கூடத்தில், கிருஷ்ணன் ஒரு பையன். ஆமாம், அவனோட அம்மா தான். என்ன வித்தியா சொல்கிற, அவன் வேறு முத்தனுக்கு நல்லா தெரிஞ்ச பையனே அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு ரோகிணி சொல்லி வச்சுருக்கா. ரோகிணி என்கிட்ட ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கா. ஆனால் ரோகிணிக்கு நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வீட்டுக்காரர் வந்து வீட்டில் வந்து இது பண்ணிட்டு பேசிட்டு போகிறாரு. என் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சது நாளைக்கு உன் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கல்யாண நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து கல்யாணம் நிற்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ளதை சொல்லிடணும் அப்படிங்க தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது வித்யா, இதில் ஓன் தப்புன்னு இருக்குது. அந்த ரோகிணி தப்பு செஞ்சுருக்கிறாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு தானே வரப்போகுது அப்படிங்கும்போது, இல்லை அவள் ஃப்ரெண்டுங்கிற முறையில் நான் வந்து அந்த வீட்டில் சொல்லலை வைக்கிறேன்னு நினைப்பாங்க. நான் பலமுறை அந்த ரோகிணிகிட்ட சொல்லிட்டேன், நீ பேரை மறைச்சிட்டு இருக்க மாதிரி உன்னை பற்றியே எல்லாத்தையும் மறைச்சிட்ருக்க, உள்ளதை சொல்லிவிடு, உள்ளதை சொன்னால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொன்னால் ரோகிணி புரிஞ்சிக்கவே மாட்றா. அதுபோக அவன் மாப்பிள்ளை வந்து நான் வந்து ரோகிணிகிட்ட பணம் வாங்கியிருக்கேன்ன மாதிரி இங்கே வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. விடு பார்த்துக்கிறேன், நான் முத்தனாட்ட சொல்லி நாசுக்காக பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் முருகன், நம்ம கல்யாணத்து வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலேருந்து யாருமே நம்ம கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. முருகன் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு, நீ சொல்கிறது தான் சரி, வித்யாவும் ரோகிணியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ சொன்னால் கண்டிப்பாக அது எதிராக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லலை, வித்யா ஒன்று நினச்சா நான் பெருமையாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை முருகன், எப்படி ரோகிணி வந்து தான் மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் முடித்தா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு கல்யாணம் முடிக்கிறேன், ஆனால் அவள் வந்து பிடிச்ச மாப்பிள்ளை எல்லாத்தையும் மறைக்கிறாள். என்னால் உங்கள்கிட்ட ஒரு எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது, மறைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகன் நான் கத்திரிக்கை கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. வித்யாவுக்கு இப்போ தான் மன நிறைவாக இருக்குது. சரி ரைட்டு, நம்ம முருகன்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிட்டோம், மனசுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சுருதி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. திறப்பு விழாவுக்கு மட்டும்தான் நாள் குறிக்கலை, மீதி எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. குக்கிலேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ரவி வருவானா வரமாட்டானா, ரவி வரமாட்டானா வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அப்போ சுருதி நீங்கள் நைட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் ரவி, நீ மீத்து ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்க்க, கொஞ்ச நாள் கழிச்சு நீ ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க, உன்னோட நலனுக்காக தான் நான் வந்து தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சேன். எனக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி சுத்தமாக தெரியாது. நான் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்ச நாள் பார்ட் டைமாக வேலை பார்த்ததுனால அதை பற்றி எனக்கு கொஞ்சமாக தெரியும். சரி, எதிர்காலத்துக்கு அது நல்லது தானே வச்சேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா தர பணம் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீ வராமல் இருக்க. இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறது எல்லாமே சிம்பிளாக தான், அதுவுமே என் பணத்தில் மட்டும்தான். எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் என் பணத்தை நான் கொடுத்துட்டேன். இந்த இப்போ ரெஸ்டாரண்ட்டில் நீ நடத்துகிறதுக்கோ வர்றதுக்கோ யாரும் ஒன்று எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எங்கள் அப்பா பணத்துலேயோ எங்கள் அம்மா பணத்துலேயோ நான் வைக்கல. நீ வந்து என் பார்ட்னரு, லைஃப் பார்ட்னரு, நீ வந்து நிற்கிறதுல எனக்கு ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை, உனக்கும் கௌரவ குறைச்சல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு சுருதி, நான் மீத்துட்டு நேரத்தையே சொல்லிட்டேன், நான் வந்து சுருதி ரெஸ்டாரண்ட் போகிறேன். அவங்க என் ஒய்ஃப் ரொம்ப சங்கடப்பட்டு அவங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்காங்க. சரியாக அங்கே பார்த்துக்கிட்ட கூட ஒரு ஆள், அதில் உள்ள அணுவுள்ள ஆள் வேணும், அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் மீத்து நீங்கள் அங்கே போக வேண்டாம், உங்களுக்கு இங்கே என்ன சம்பளம் கிடைக்காதோட 4 மடங்கு கூட தரேன், நீங்கள் போகாதீங்க வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி ரவி இப்படி திடீர்னு மாறினேன் அப்படிங்கும்போது, நீனும்
மீனா நீயும் பேசுனீங்க கிச்சனில், நான் கேட்டேன். மீனா நீ சொன்னாங்க ரவி உங்களோட இருக்குது அதான் சரின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதுதான் தோணுது அப்படிங்கும்போது, ரவி மீனா சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கும்போது, இல்லை நான் எப்படியாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மீத்து ரெஸ்டாரண்ட் விட்டு வரணும்னு நிரந்தரமாக நினைக்கல. ஆனால் மீனா நீ சொல்லும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நான் சப்போர்ட்டாக தானே இருக்கணும். மீனா நீ தொழில் பண்ணுறாங்க, முத்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்போது நானும் சப்போர்ட்டாக தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரவி. ரவி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம பிஸ்னஸில் மீனாவை பார்ட்னராக சேர்த்துக்கலாமா அப்படிங்கும்போது, உன் பணத்தில் ஆரம்பிக்கப்பட்டால் சேர்த்துக்கலாம், உங்கள் அப்பா அம்மா பணத்தில் ஆரம்பிச்சிக்கா சேர்த்தா அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, நான் தான் சொல்லிட்டேனே எங்கள் அப்பாட்டி எங்கள் அம்மாட்டி வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ அதனால் அவங்க எதுவுமே சொல்லிட முடியாது ரவி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் நம்ம வீட்டில் சொல்லிடலாம். ஆனால் அம்மா ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க அப்படிங்கும்போது, உங்கள் அம்மா எது தான் சொல்லலை, எதை சொன்னாலும் சொல்ல தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மறுநாள் வந்து வித்யா வருங்கால மாப்பிள்ளை முருகன் எல்லோரும் வந்து பதவி கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க. எல்லோரும் வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி மட்டும் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. மனோஜுக்கும் கடுப்பில் இருக்கார் இந்த வித்யா மேலே. ஏற்கனவே வித்யா வந்து அப்படிலாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கல்யாணத்துக்கு எல்லோரும் போகிறாங்க. மனோஜ் ரோகிணி மட்டும் போகலை. விஜயா வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை கூப்பிட்டு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அண்ணாமலை வந்து வீட்டில் கேட்குறாங்க, ஏம்மா ரோகிணி, உன் கல்யாணம், உங்களுக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே அந்த வித்யா பிள்ளை வந்திருக்கு. ஏன் நீங்கள் ஃபர்னிச்சர் கடை ஆரம்பிக்கும் போதுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அது வந்திருக்கு. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாதா, வைக்கக்கூடாதா அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் என்ற சூழ்நிலை சரியில்லை, அன்றைக்கி எனக்கு பார்லர் வேலை இருந்துச்சு அப்படிங்கும்போதேம்மா, இதெல்லாம் உப்புக்கு சப்பானி காரணமா, இதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. உன் ஃப்ரெண்டு நீ தான் நின்று செய்யணும். இன்றைக்கி முத்து மீனாக நின்று செய்யலைன்னா இந்த கல்யாணம் சிறப்பாக இருந்திருக்காது அப்படிங்கும்போது, எப்பா இந்த பார்லரம்மா ஏன் இப்படி பண்ணதுன்னே புரிஞ்சிக்க முடியலப்பா. அந்த வித்யாவை பார்லர்மா மூலமாக தான் நம்ம குடும்பத்துக்கே தெரியும். இன்றைக்கி மீனாவுக்கு ஃப்ரெண்டு, இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆளாக இருக்குது. ஆனால் இந்த பார்லரம்மா இப்போ சமீபமாக பேசுறதில்ல. முன்னாடி எதனாலும் வித்யாக்கிட்ட தான் எடுத்துக்கிடும். ஏன் இந்த அம்மா கோவப்பட்டு போனால் கூட அங்கே தான் போகும். இப்போ நான் அந்த அம்மாட்ட பேசவே மாட்டாங்க, என்னென்னு புரியல அப்படிங்கும்போது, எல்லாத்தையும் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கும்போது மனோ சொல்கிறாரு, ஏன் அப்படி பண்ணுறாங்க என்ன தான்ப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து ரொம்ப இலகுன மனசுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை பார்லர் அம்மாவை இலகுன மனசுன்னு சொல்லி அதான் சிரிப்பு வருது அப்படிங்கும்போது, உண்மையிலே அவளுக்கு இலகிய மனசு தான். வித்யா ஒவ்வொரு வாட்டியும் சீனை போட்டு ரோகிணிகிட்ட பணம் வாங்கியிருக்கா. கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னது 15 ரூபா இருக்கு எங்கேங்களா? ரோகிணி, உன் பணத்தில் தான் அப்போ கல்யாணமே நடக்கா, அந்த கடுப்பில் தான் நீ வரலையா? நாளைக்கு ஆகட்டும், வித்தியாட்ட நான் பணத்தை வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாடுறமா ரொம்ப தெளிவு. தாங்கடையிலே பணத்தை ஆட்டை போட்டு மனோஜுக்கோ இந்த குடும்பத்துக்கோ தெரியாமல் எப்படி பார்த்து அதை நாசுக்காக சமாளிக்காங்க. இந்த பாடுறமா எப்படிப்பா வித்யாவுக்கு பணம் கொடுத்துருக்கோம்? அது வாய்ப்பே இல்லை. வித்யா பிள்ளை நல்லா வாய் பேசும், அதெல்லாம் எடுக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் தானப்பா சொல்லுவீங்க, செல்லன்னு பேசுகிறவங்ககிட்ட வந்து ஒரு மறப்பு இருக்காது, கம்முன்னு இருக்கவங்க வந்து 1000 மறைப்பாங்கன்னு சொல்லி. இந்த பார்லரம்மா கம்முன்னு இருக்கு, எவ்வளோ மறைச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. முத்து, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க இந்த பார்லரம்மா. உடனே இவங்க பலகுரல் சொல்லுதாங்க, முத்து நீங்கள் சொல்ல சரியாக தான் இருக்கும், வித்யா உங்களுக்கு பணம் தரணுமா நீங்கள் பணம் கொடுக்கணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுதி, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி. ஓ அவசியம் இல்லையா, சரி அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள், நாளை கழிச்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம், நீங்களாம் வந்துடணும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, சுதி ஹோட்டலுக்கு யார் பேருமா வைக்க அப்படிங்கும்போது, அங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும், வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு எல்லாருமே திறக்கிறதுனே எல்லோரும் போயிருந்தாங்க. ஸ்ருதி, ரவி எல்லாருமே அங்கே போய் நிற்கும் போது ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கேட்காங்க, கடை யார் பேர் வைக்க போகிறோமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதிகிட்ட, நீ பாருமா அப்படிங்கிறாங்க. அங்கே கடையோனுடைய பேரை திறக்கிறாங்க, முத்து மீனா ஹாப்பி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஸ்ருதியோட அப்பாவுக்கு சரியான கடுப்பு. அவங்க அம்மாவுக்கு கேட்கவே வேண்டாம், அவங்க ரொம்ப கண்ணில் இருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு பேரே கிடைக்கலையா, ஏன் வெறும் ஹாப்பி ரெஸ்டாரண்ட் வைக்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு முத்து மீனா ஹாப்பி ரெஸ்டாரண்ட் வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, புருஷன் முன்னாடி சந்தோஷம்னா என்ன,
அன்புனா என்ன, ஊடல்னா என்ன, எல்லாத்தையுமே நான் முத்து மீனாட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இணைப்பாக இருக்கணும், இந்த கடையில் ஒரு நல்லா இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால இந்த பேரை கொண்டு வந்தேன். கண்டிப்பாக பாருங்க, இந்த பேர் ரொம்ப ரீச் ஆகும். இந்த பேர் வச்சுருக்கிறதுக்கு நாளைக்கு ஒரு அர்த்தம் உங்களுக்கு 2-3 நாள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கிளம்பிடுறாங்க. பாரு ஸ்ருதி, உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ பேர் வச்சதே பிடிக்கல, அவங்க இடையிலே கிளம்பிட்டாங்க அப்படிங்கும்போது, ஆண்டி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப நல்லது, இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னா அவங்க கிளம்புனா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி, உன் முன்னாடி என்னடா போச்சு, அந்த முத்து மீனை பேர் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் மீனா, நீ தான் ஸ்ருதி மனசை மாற்றி வைக்க சொன்னியா அப்படிங்க. அத்தை நான் ஏன் வைக்க போகிறேன், எனக்குமே அவங்க பேர் போடாதே திறக்குது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி அப்படிங்கிறாங்க. தண்டைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் போய் விஜயா ரணத்தை பண்ணுதாங்க. என்ன நினச்சிட்ருக்காங்க இந்த ஸ்ருதி ரவியும். ஏங்க நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க, முத்து மீனா பேரை எப்படிங்க ஹோட்டலுக்கு வைக்கலாம், ஏன் அவங்க பேர் வைக்க முடியாதா, இல்லைனா அவங்க அப்பா அம்மா பேர் வைக்க முடியாதா, இல்லை நம்ம பேர் வைக்க முடியாதா, ஏன் என் பேர் வைக்க வேண்டியதானே விஜயான்னு, மனோஜ் விஜயா ஃபர்னிச்சர் கடைன்னு வச்சுருக்காங்களா, அது மாதிரி வைக்க வேண்டியதானே அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், அப்பா இவங்க பண்ணுறதா ரொம்ப ஓவருப்பா அப்படின்னு. டேய் வாயை மூடுறா, நீனே உங்கள் அம்மா பேரை வைக்கணும்னு நினைக்கல, வேறு வழி இல்லாமல் தான் வச்ச, அவங்களுக்கு பிடிச்ச பேர் அவங்க வச்சுருக்காங்க, நீ எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி, எப்பா ஸ்ருதிக்கு இப்படி வைப்பான்னு கூட எனக்கு தெரியாது, அந்த பேர் கூட நல்லா தானப்பா இருக்குது, அண்ணியும் முத்து நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்காங்க, அப்போ கடையும் நல்லா தானே வரும் அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, ஸ்ருதி மீனாவை பேருக்கு தான் அக்கா அக்கான்னு கூப்பிடுதான்னு நினச்சேன், உண்மையிலே மனசார கூப்பிடுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கேயோ வந்த பிள்ளைகள் இந்த வீட்டில் அக்கா தங்கச்சியாக இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரோகிணியும் உங்களோட சேர்ந்து இணைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பிள்ளை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. போகிற போக்க பார்த்தா இந்த மீனா என்னை மதிக்க மாட்டா போல் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் அக்கா எங்களுக்கு நாளை கழித்து ஒரு 10 பொக்கே 1000 ரூபா ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து போகிறாங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே மேலும் மேலும் விஜயாவுக்கு கடுப்பாகுது. சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க, சிந்தாமணி நீங்கள் டெக்கரேஷன் தொழில் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் நான் 40 வருஷத்துக்கு மேலே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மீனா இப்போ தான் அந்த பொக்கே தொழில் ஆரம்பித்தா, ஓஹோன்னு வரா, நாளைக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 10,000 கொடுத்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை புக்கிங் வரப்போதோ தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது சத்யா வரவில்லை. ஏக்கா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 10 பொக்கே வேணுமா 1000 ரூபா ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. இங்கே சீதா வராங்க. சீதா அக்கா எனக்கு ஒரு 7 பொக்கே வேணுங்க்கா, எங்கள் ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்த ஒரு மருத்துவச்சி நாளைக்கு வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே வேலை முடிஞ்சு அவங்க விளக்கணம் பண்ணி இதில் இருந்ததை பாராட்டி கொடுக்கணுங்க அப்படின்ட்டு எல்லோரும் கொடுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாளைக்கு 30 பொக்கேக்கு மேலே ரெடி பண்ணணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா, ஏங்க 30 பொக்கேக்கு மேலே ரெடி பண்ணோம், வாங்க நம்ம அதுக்குள்ளே பூ வாங்கலான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு மேலும் மேலும் கடுப்பாகி சிந்தாமணி அப்படின்னு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி நீங்கள் இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க, அந்த மீனாட்டை நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் உங்கள் மருமக பாசம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. மருமக பாசம் வரல, ஒன்றும் வரல, அந்த மீனாவுக்கு ஆர்டர் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது, அவள் சும்மா இருந்தாலும் இந்த ஸ்ருதி ரவியும் ஆன்லைனில் உங்களுக்கு வியாபாரம் வர்றதுக்கு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை நான் நுப்பாட்டிக்கு அப்புறம் காட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவங்களுக்கு வேண்டியவங்களை வச்சு ஒரு 30 பொக்கே உடனே வேணும்னு சொல்லி மறுநாள் வேணும்னு ஆர்டர் பண்ணுறாங்க. மீனா ஏங்க நம்ம 30 பேர் தான் வேணும்னு திடீர்னு 30 பேருக்கு வேணும்னு இருக்காங்க, எப்படிங்க முடியும், 60 பேருக்கு ஒரே நாளில் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது மீனா, பூ கட்டுறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 60 பொக்கே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. இங்கே சிந்தாமணி நினச்சாங்க ஒரே இதில் 30 பொக்கே கூட கேட்டோம்னா உடனே பண்ண முடியாதுன்னு நினச்சாங்க. இந்த மீனா தான் செய்ய முடியாட்டிலும் தான் சுற்றி இருக்கிறவங்கள வச்சு செஞ்சு எல்லா பக்கமும் டெலிவரியும் பண்ணிடுறாங்க. அப்போ சிந்தாமணிக்கு நினச்சதை செய்ய முடியல. மாஸ்டர் இந்த கதை சொதப்பிருச்சு, அடுத்தாப்புல பாருங்கள், இந்த மீனாவுக்கு ஒரே ஆப்பாக வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாதுமா சிந்தாமணி, சித்தானாம இருங்க அப்படிங்கிறாங்க. எதை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்காங்க. இப்படி இருக்கும்போது மீனா பொக்கே தொழில் பண்ணுறதுக்கு சிந்தாமணியோட வீட்டுக்கார்ட்ட தான் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பாக உடனே தரணும்னா மீனாவால் பண்ணவே முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு நெருக்கடி பண்ணி மீனாவை தொழிலே பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேராக சிந்தாமணி வீட்டுக்காரை பார்க்க போகிறாங்க.
அப்போ சிந்தாமணி வீட்டுக்காரர் சொல்கிறாரு, உன்னையே தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, உனக்கு எனக்கு ஆகாதுன்னு மவளை வச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டேன், நீ எப்போ இதுங்க வந்த அப்படிங்கும்போது, என் மவளையும் பார்க்க வந்தேன், உங்களையும் பார்க்க வந்தேன், என் வீட்டுக்காரர் எனக்கு வேணும்னு தோணுது, அது போக நான் வந்து இன்னமும் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்க. சிந்தாமணி இங்கே பாரு, நீ பண்ணுற வேலையும் நான் பண்ணுற வேலையும் ஒன்றும் கிடையாது, நான் கரெக்டாக வேலை பார்க்குற ஆளு மனசாட்சிக்கு, நீ மனசாட்சி இல்லாமல் வேலை பார்க்குற ஆளு, அதனால் நீ கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் இனிமேல் இந்த வேலையும் செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன், இனிமேல் இங்கே தான் இருப்பேன், வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என் பிள்ளையும் உங்களையும் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான சிந்தனை உனக்கு வராத, நீ அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் மாறிட்டேங்க, எல்லா விஷயத்துலையும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சமைக்க வைக்க ஆரம்பிக்காங்க. அப்போ நைஸாக பேச்சு கொடுக்காங்க, ஏங்க நீங்கள் வந்து மீனாங்கிறவளுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஓ இதுக்கு தான் நீ வந்திருக்கியா, அவ்வளோமா அதை உடனே கேளுங்க, அப்படி உடனே தர முடியாது அப்படின்னா நீ பொக்கையை தொழில விட்டு போயிடணும், பொக்கையை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது, எனக்கு இந்த 1,00,000 தர வேண்டாம்னு சொல்லி முடிங்க. அவள் வந்து இந்த 1,00,000த்துக்கு அவள் தொழிலை விட்டுருவா, எனக்கும் தொழிலுக்கு எதிராக ஆள் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு சிந்தாமணி, நீ வந்து தெரிஞ்சு வந்திருக்க மாட்டேன்னு எனக்கு மனசு துள்ளிச்சு, ஆனாலும் நீ வந்து இந்த மீனா தொழிலை வந்து முடிச்சு விடுறதுக்கு இங்கே வந்திருக்க, இப்போவும் சொல்கிறேன், அப்பவும் நான் சொன்னது தான், நீ வந்து உன் சுயநலத்துக்கு எல்லாரையும் உணர்த்தலாமல் ஆக்குவேன், அந்த ஆள் நான் கிடையாது, மீனா இன்னும் 10,00,000 கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாகி சிந்தாமணி அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன பண்ணாலும் மீனா தொழிலை நம்மளால் என்ன செய்ய முடியல, இது பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இனிமேல் வந்து நம்மளாக தான் இதை செய்யணும், மீனா தொழிலை இது பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ஐடியா கேட்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏக்காங்க பாருங்கள், நீ நம்மளே ஆன்லைனில் புக் பண்ணுவோம், புக் பண்ணிவிட்டு பொருள் வந்து அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்குன்னு நம்மளே உடச்சி விட்டு நம்ம வந்து நினச்சிக்குவோம், திருப்பி அனுப்பிடுவோம், ஆன்லைனில் பார்க்குறவங்க எல்லாமே இவங்ககிட்ட வாங்கினா லாயக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் போயிருங்கா அப்படிங்கிறாங்க. சரிடா பண்ணுறா, ஒரு 10 இதை புக்கிங் ஆர்டர் போடுங்கிறாங்க. அதேமாதிரி ஆர்டர் போட்டுதாங்க மீனாவும் டெலிவரி கொண்டு கொடுத்துட்றாங்க. வந்தோடனே அதே மாதிரி நோட்சி போட்டுட்டு, இந்த பொருள்லாம் வந்து நொறுங்கி வந்திருக்கு, இவங்ககிட்ட யாருமே இது பண்ணாதாங்க வைக்காதுன்னு சொல்லி இவங்களும் ஆன்லைனில் போஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. இன்னொன்று இது மீனாவுக்கு வந்து ஸ்ருதி பார்த்து சொல்லுதாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மீனா, உங்கள்கிட்ட டெலிவரி ஆனது இந்தந்த இதில் வந்து சரியில்லைன்னு போட்டிருக்காங்க, இதை உடனே என்னென்னு பாருங்கள் அப்படின்னா, மீனா அங்கே பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே தரும்போது நான் பொக்கையை வந்து சரியாக தானங்க இருந்துச்சு வச்சு அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் தரும்போது சரியாக வரல வைக்கல அப்படிங்கிறாங்க. இதனால் மீனாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் வேலை இல்லாமல் அப்படி தொழிலே இல்லாமல் கிடக்குது. இதை நினச்சி விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை வந்து சிந்தாமணி மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, மீனாவுக்கு இப்போ தொழிலே இல்லை, அவள் தொழிலே இந்த பொக்கை தொழிலும் முடிஞ்சு போகும் உங்களுக்கு அப்படின்னோடனே சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம பண்ணது நல்லாவே வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் இந்த பொக்கை சரியில்லை உடஞ்சி கிடக்குன்னு சொன்னாங்களோ அவங்கள கூப்பிட்டு சிந்தாமணி பாராட்டி பணத்தெல்லாம் கொடுக்காங்க. சிந்தாமணி வீட்டிலேருந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. மீனா போய் வர்றதுக்கு போகும்போது பார்த்துருந்தாங்க. அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து சுதீவி பார்க்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். என்னக்கா அப்படிங்கிறாங்க, என்கிட்ட பொருள் வாங்கினவங்க சரியில்லைன்னு சொல்லி ஆன்லைனில் போஸ்ட் போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வேறு யாரும் இல்லை, சிந்தாமணியோட ஆட்கள் தான். சிந்தாமணி ஆன்ட்டியை வச்சு பல முறை என் தொழில் எப்படியாவது இது பண்ணணும்னு நினச்சாங்க, அமையலை, ஆனால் ஆட்களை வச்சு இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, ஓ சிந்தாமணி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்களா, இந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல, சின்ன வீடியோ இருக்குல்ல, இதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா வச்சு பேச வச்சு அதை ஆன்லைனில் போஸ்ட் போடுறாங்க. சிந்தாமணிக்கு எனக்கு ஆகாது, நான் டெக்கரேஷன் வேலையும் பூ வியாபாரம் பண்ணுறேன், இப்போ புதுசாக பொக்கே பிஸ்னஸ் பண்ணுறேன், இதில் நான் பெருசாக சாதிச்சிடக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு புக் பண்ணி அந்த பொருள் நல்லா இருக்க பொருளை வந்து நொறுங்கின மாதிரி காமிச்சு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிட்டாங்க, என் தொழில் கிடைக்கிறதுக்கு இதான் உண்மையில் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர், உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம், நாங்கள் கூட தப்பாக நினச்சிட்டோம், இன்னமும் வந்து எதனாலும் உங்கள்கிட்ட தான் புக் பண்ணுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒரே நாள் 100 பொக்கே ஆர்டர் ஆகுது. அப்போ மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சோதி, நீங்கள் போஸ்ட்டு ரெடி பண்ணி போட்ட கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ ஆர்டர் வந்துருச்சு, நான் அதுக்குள்ளே வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் போய் மீனா பூ அதுன்னு பயங்கரமாக வாங்குறாங்க. மார்க்கெட்டில் எல்லாருமே மீனாவை வாழ்த்துறாங்க. மீனா, உங்களுக்கு எதிராக யார் இது பண்ணாலும் நீங்கள் அதுக்கு அடுத்தாப்புல சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பொக்கையும் டெலிவரி கொடுக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவன் கையில் நல்ல காசு வந்துடுது மீனாவுக்கு. மீனா கையில் ஒரு 7,00,000 ரூபா இருக்குது. ஏங்க இப்போ நம்ம கையில் ஒரு 7,00,000 ரூபா இருக்குது, மாடியில் ரூம் கட்டுறதுக்கு உள்ள வேலையை பார்ப்போமா அப்படிங்கும்போது, சரி மீனா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வர சொல்லி, நாங்கள் பிடிங்க 4,00,000 ரூபா வச்சுக்கோங்க, மாடியில் வந்து என்ன செய்யுங்க ரூம் கட்ட பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே வேலையை பார்க்காங்க.
இப்போ விஜயா வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க, "ஏங்க மாடியில் ரூம் கட்டும்போது ரொம்ப சவுண்டாக இருக்குங்க, அந்த வேலையை நிப்பாட்ட சொல்லுங்கள்." அப்படிங்கும்போது விஜயா, "நீ காலைல எழுந்திரிச்சோன்னா உன் பாட்டில் யோகாவில் எடுத்து போயிடுது, சாயந்தரம் தான் வரேன், அதுக்கு மட்டும் அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. இன்றைக்கி பொருள் இருக்குதாங்க, அவ்வளோதான், அதோட நிப்பாட்டிக்கா. இவ்வளோ நாளும் முத்துக்கு மீனாவுக்கு இருக்க ரூம் இருக்கான்னு கேட்டேன், அவங்களுக்கு ரூம்பு ரெடி பண்ணிட்டாங்க, சிதனாமரு அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனா வீட்டுக்குள்ளே வராங்கப்பா, வெளில வாப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் வந்து மாடியில் ரூம் கட்டுறதுக்கு நம்ம வெளில போகணுமா அப்படிங்கிறாங்க. எப்பா அதுக்குலப்பா 3வது ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேம்மா, அதை வந்து பார்க்கணும்ப்பா, நீ வாப்பா எம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. காரை எல்லோரும் பார்க்குறாங்க, செம்மையாக இருக்குது, 3,00,000 இந்த கார் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கார் யாருன்னா யார் கொடுத்தாங்கன்னா முருகேசன். காரோட மதிப்பு 70,00,000 உள்ள காரு. இந்த காரை வந்து உனக்கு தரணும் தான் தம்பி தரேன் அப்படிங்கும்போது, என்கிட்ட பணம் அவ்வளோ பணம் இல்லைன்னாங்கும்போது, உன்கிட்ட இருக்கிறத கூட போதும் அப்படின்னா 3,00,000 தான் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கியிருக்காரு. காரு செம்மையாக இருக்குது, இதை பார்த்துட்டு மனோஜ் எனக்கு தடா, அவன் நான் 3,00,000 தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்னே உன்ட்ட தான் கார் இருக்கா அப்படிங்கும்போது, நான் பெரிய பிஸ்னஸ்மேன், இந்த மாதிரி காரில் போனால் தானே எனக்கு சீனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, நீ சீன் போட பிற வச்சுக்க, இருக்க கடனை அடைக்கிப்பார். உன் கடன்காரங்க எல்லாருமே பார்க்கில் வந்து என்கிட்ட வந்து உங்கள் பையன் என்கிட்ட இவ்வளோ கடை வாங்கியிருக்காரு, என்கிட்ட தர மாட்டேருக்காரு, அவர் சந்தோஷமாக பர்னிச்சர் கடை வச்சு நடத்தாரு, காரில் போகிறாரு வராரு, நாங்கள் ரொம்ப சங்கடப்படுதோம், ஒழுங்கு மரியாதையை கடனை தர சொல்லுங்கள், இல்லைன்னா கடையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு எடுத்துக்கிடுவோம், அன்றைக்கி நீங்கள் வருத்தப்படாங்கண்ணாச்சின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன் கடையை ஒழுங்காக பாரு, என்ன கேட்டால் அந்த இருக்க காரை விற்றுவிட்டு ஒரு சின்ன பைக் வச்சுக்கிட்டு இருக்க கடன் அடைக்க பாருன்னு சொல்லுவேன், இதில் உனக்கு 70,00,000 காரு கேட்கா, 70,00,000 காரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றுமே பேச முடியல. இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனால் வந்துட்டு இந்த முத்து மீனாவும் பெருசாகிட்டே போகிறாங்க, என்ன பண்ணுறது. இந்த வீட்டில் ஸ்ருதி ரவி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, இவங்க இடத்துல அவளை நோக்கி போகிறாங்க. நம்ம ஏதாவது பண்ணால் மனோஜுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. இங்கே ரோகிணி வந்ததை பார்த்து அவங்க அம்மா பேசவே இல்லை. ஆனால் ரோகிணி மேலே செம கடுப்பு. முத்து மீனா நம்மளுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட இப்படிலாம் பேச வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஓ மவா, நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், என்ன ஏதுன்னே பேசாமல் இருக்க அப்படிங்கும்போது, இப்போ நீ வந்திருக்கேன் நான் கூப்பிடாமே, எதுவும் கதை ஒன்றா வந்திருப்பேன், அது மட்டும் நல்லா தெரியுது. கிறிஷ் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை பார்க்கணும், வர சொல்லு என்கிட்ட சொல்லுவான். இப்போ அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் எங்கள் அம்மா பார்க்க விரும்பலை, ஏன்னா நீ மட்டும் போதும் பாட்டி, முத்து மாமாவும் மீனா அத்தையும் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்ககிட்ட இப்படி நான் பேசணும்னு நினச்சி கூட பார்க்கல பாட்டி, எனக்கு அவங்கள தான் பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் நான் வந்து உனக்கு ஒரு மறுவாதி கொடுத்து நான் கூட்டி போகல, நீ கிளம்பிடு அப்படிங்கும்போது, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற, நான் இருக்குது உனக்கு ஒரு மோகம் தானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க, இப்படிலாம் நல்லா தாண்டி பேசுகிறேன், ஆனால் வந்து அந்த முத்து மீனா மனசு சங்கடப்படாதா, நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன் உன்னால் அப்படிங்கிறேம்மா, அவங்கள விடு, அவங்க வந்து நான் நல்லா இருக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு என்னத்தையாக பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, இப்படிலாம் பேசாத, கிறிஷை வந்து ஓமோனே தெரியாமல் அவ்வளோ பாசமாக பார்த்துக்குறாங்க, அவங்கள அறியாமே பாசம் வருது சரியா, அவங்களுக்கு நீ வந்து உன்னால் முடிஞ்சதை நீ செய்யாட்டிலும் அவங்கள நீ தப்பாக நினைக்காமையாவது இருக்கலாம்ல, ஓமோனை பார்க்கணுன்னா அவங்களுக்கு அவசியமே கிடையாது, பார்க்காங்க, அப்படி உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கும்போது, ஏம்மா என்னை மேலும் மேலும் உரிப்படுத்தணுங்கிறது தான் அவங்க பண்ணுதாங்க அப்படிங்கும்போது, உன் மோனே தெரியாமல் அவனை பார்த்துக்கிட்டு தாங்க, ஏன் தெரியுமா அவங்க நல்லா இருக்காங்க, ஊராங்க பிள்ளைய நல்லா வளர்த்தா ஆம்பளை தானாக வளரும்பாங்க, அதே மாதிரி அவங்க வந்து 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லாமோ பண்ணுதாங்க, அது அவங்களுக்கு நல்லதாகவே அமையுது. ஏகப்பட்ட பேர் அந்த மீனா பிள்ளை பேசின வீடியோவை பார்த்துட்டு, இந்த பாருங்கள் இந்த பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வர பிள்ளை தானே, இந்த பிள்ளை புக்கை தொழில் பண்ணுது, டெக்கரேஷன் வேலை பார்க்குது, புவியோரம் பார்க்குது, இப்படி இருக்கணும் பிள்ளைன்னா பிள்ளை கம்மியாக படிச்சிருந்தா கூட எவ்வளோத்துக்குள்ளே சூப்பராக தொழில் பண்ணுது, தனக்கு எதிராக வரவங்களுக்கு எதிராக அது எப்படிலாம் வந்து பதில் விவரி செய்யுது அப்படின்னு சொல்லுதாங்க. காரணம் என்ன, அந்த மீனா பிள்ளைக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அது நல்லது செய்யுது அப்படிங்கும்போதுமா, அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காத, நான் பார்க்க வந்து ஒன்றையும் கிறிஷ் எங்கம்மா இருக்கான் அப்படிங்கும்போது, கிறிஷ் வந்து உங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கான் அப்படிங்க, ஏன்டாப்பா எதுக்குமா சொல்லலை, அவன் கும்பகோணம் போயிருக்கான், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும்போது, இங்கே பாரு அவன் என் பேரன், உன்ட்ட எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ ஏதாவது ஒரு கதைக்கு வருவ, கதையை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏம்மா தப்பாக நினச்சிக்காத, என் வீட்டை பொறுத்த மட்டும் முத்து மீனாவும் கொஞ்சம் தொழில் பண்ணி டெவலப் ஆகிட்டாங்க, மனோஜ் தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலே பர்னிச்சர் கடை வச்சாப்புல, இப்போ ரவியும் சுற்றி ரெஸ்டாரண்ட் வச்சுட்டாங்க, இப்போ இவர் கடனோட ரொம்ப சங்கடப்படுதாருமா, இப்போ அவன் கையில் ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா இவர் கடனெல்லாம் அடைச்சிட்டு தொழிலில் நல்ல மாதிரி வந்துடுவார் அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட பணம் தான் கொடு, ஏன்ட்ட பணம் எது அப்படிங்கிறாங்க. பணம் ஏன்ட்டையும் கிடையாதுமா, ஏன்னா இப்போ சொந்தமாக பார்லராக வச்சுருக்கேன், பார்லர் கூட எங்கள் ஆண்டி வேலைக்கு போடான்ட்டாங்க, நானும் அங்கங்கே வரக்கூடிய பார்லர் வேலை செய்தேன், பழையபடி வீட்டு கூட இப்போ பார்க்கேன்,
பெரிய காசுலாம் என்கிட்ட இல்லைம்மா, இப்போ இருக்க ஒரே வழி நம்ம வீடை விற்கிறது தான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இந்த வீட்டையும் விற்றுட்டு நாங்கள் தெருவில் போய் நிற்கிறதா நானும் கிருஷ்ணம், நீ எங்களை பற்றி நினைக்க மாட்டேன், அப்படிங்கும்போது நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கம்மா. எனக்கு ஒரு வழி தெரிலம்மா, இந்த வீடு விற்றுட்டேன்னா கண்டிப்பாக நான் மனோஜ்கிட்ட கொடுப்பேன், மனோஜ் வந்து பெரிய ஆள் ஆயிடுவார் அப்படிங்கும்போது அது ஒரு காலம் நடக்காதுடி. அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், மனோஜ் பார்த்துருக்கேன், அவர் எவ்வளோ இருப்பாருன்னு சொல்லிட்டு கடை திறக்கிறதுக்கே 10 மணிக்கு போவார், என்ன கடையில் கல்லாலையும் தூங்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி உன் வீட்டிலே பேச நானும் கேட்டிருக்கேன். சுறுசுறுப்புக்கும் அவன் வீட்டுக்காருக்கும் 7 அடி 8 அடி தூரம், அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ இந்த வீடை விற்றுக்கொண்டு காசு கொடுத்தாலும் அவர் வம்பா தான் ஆக்குவரை தவிர்த்து அதை பிரயோஜனப்படுத்த மாட்டார். என்ன தான் பணத்தில் ஆரம்பித்து அக்கறை இருந்திருக்கும், அப்பா பணத்தில் ஆரம்பித்து எப்படி இருக்கும். ஐயாப்பா சிறுக சிறுக வேலை பார்த்து சேர்த்த காசு அதை ஒட்டு மொத்தமாக மூத்த பையன் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லி கொடுத்ததுக்கு தூக்கிட்டு முதல்ல ஓடியிருக்காரு. ரெண்டாவது அவர் பணத்தை வச்சுக்கிட்டே உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்புனான்னு சொல்லி சீனை போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. பணத்தோட அருமை அவருக்கு தெரியாது, அதனால் நீ இது பண்ணாத, வீடெல்லாம் தரமாட்டேன், நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்கம்மா. என் இக்கட்டான சூழ்நிலை கூட நீ தரமாட்டலாம்மா, நீ இன்னும் எல்லோரும் மாதிரி தானே இருக்க அப்படிங்கும்போது எல்லோரும் மாதிரி தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் கிளம்ப முடியாது, இந்த வீடு விற்றா தான் போவேன் அப்படிங்கும்போது வீடெல்லாம் வைக்க மாட்டேன், நீ எத்தனை நாள் இரு அப்படின்னோடனே ரோகிணி அவங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சித்தி எப்படியாவது அம்மாட்ட பேசுங்க, இந்த வீடை விற்கணும், இந்த வீடை விற்றா மட்டும்தான் நானும் என் வீட்டுக்காரர் வந்து சரியாக வர முடியும், எங்களுக்கு ஏகப்பட்ட கடற்கு சித்தி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்களும் எங்கள் அக்கா முடியுது என் முடிவு ஃபோனை வச்சிரு அப்படிங்கிறாங்க. உங்களால் வேலைக்கு ஆகலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சென்னைக்கு போகிறாங்க. அங்கே போய் சிட்டியை பார்த்து, சிட்டி கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, அது எங்கள் அம்மா வீடு தான், அந்த வீடை விற்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க ரோகிணி, அதெல்லாம் செஞ்சு போடலாம், அதில் உள்ள அந்த பத்திரத்தை தட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இல்லாத நேரம் பார்த்து எடுக்கணும்னு நினைக்காங்க. அப்போ வெள்ளிக்கிழமைன்னா அம்மா கோயிலுக்கு போயிட்டு காலைல போனாங்கன்னா மதியம் தான் வருவாங்கன்னு நல்லாவே ரோகிணிக்கு தெரியும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு போய் நைஸாக சாவி வச்சுருக்க இடத்துல எடுத்து பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க சிட்டிகிட்ட கொண்டு கொடுத்தோன்னா அதே மாதிரி இன்னொரு பத்திரம் ரெடி பண்ணுதாங்க. அந்த வீடு ரோகிணி பேரில் இருக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி பத்திரத்தை விற்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே ரோகிணியோட அம்மா சொல்லி வச்சிடுறாங்க, இந்த பத்திரத்தை என் அம்மாவை வந்து எடுத்துருவா, ஏன்னா என் அம்மாவை ஏகப்பட்ட வேலை பார்த்ததால் இனி அறியாமல் இது விற்கிறது மாதிரி இருந்தால் தகவல் சொல்லுங்கன்றாங்க. உடனே அந்த நேரத்தில் ரோகிணி அம்மாவை தகவல் சொல்லிடுறாங்க. ரோகிணி அம்மா அவங்க வந்துடுது. வந்தோடனே நீலாம் மனுஷியாடி, உன்ட்ட எவ்வளோ சொல்லியிருக்கேன், கிறிஸ்டுக்கு இந்த வீடு வேணும், விற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா நேரம் பத்திரத்தை எடுத்துருக்கேன், நீ இப்படி என்னைக்காவது எடுப்பேன், என்னத்தையாவது பண்ணணுன்னு நான் முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்தேன், இப்போ இப்படி பண்ணியிருக்கேன், இதே இது வேறு ஆள் பண்ணி நான் உள்ளே அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு வேறு வழி தெரியல, இது எப்படியாவது வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. நான் அவ்வளோ சொல்லி நீ கேட்கல, சரி ரைட்டு, இவ்வளோ வந்த பிறகு வீடு விற்க வரியாக விற்றுட்டு எவ்வளோ விற்க போகிறேன் அப்படிங்கிறேம்மா, 23க்கு விற்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதில் 23 கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா மட்டும் என்கிட்ட கொடுத்து ஒரு வாடகை வீடு போகிறோமா அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இதை கொண்டு மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் கொடுத்தோன்னே மனோஜ் ரொம்ப சந்தோஷம் பண்ணி, இப்போதைக்கு இந்த பணம் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடங்காரங்கள்லாம் கொடுத்துருங்க, கடங்காரங்க அங்கிளை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னத்தையாவது பண்ணால் அங்கிள் கண்டிப்பாக கடையை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சந்தோஷம், எங்கே இருக்கிறியா, அப்படியே கிளம்பி வரோம், நம்ம கடங்காரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய்ட்டுருக்காங்க. அப்போ மனோஜ்கிட்ட மொட்டை சந்தோஷம் கேட்காரு, இந்த பணத்தை இப்படி தான் வைக்க போறியா, இதை பெருக்க போறியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கேயா பெருக்க போகிறேன், கடங்காரங்களை கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும், அதை பைய கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம டபுள் ஆக்கிட்டா அப்படின்னு, இதை எப்படி டபுள் ஆக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு இடம் இருக்கியா, வாயா, 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8 அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி வருமாய்யா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வரும், ஆனால் வந்து நான் தான் சொன்னோம்னு வந்து முத்துக்கிட்டே யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவன் கண்டிப்பாக நம்மளை கோவப்படுவான் அப்படிங்கிறாங்க. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு இது டபுள் ஆனால் மட்டும் போதும் வா அப்படிங்கிறாங்க. வா போவோம், அங்கே விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி பைசா பணம் கொண்டு வருவாங்க, பணத்தை வச்சு பணம் வேண்டாம் போதும், நம்ம எங்கேயே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி பேராசையில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு போன பணத்தை எல்லாத்தையுமே தோற்று போகிறாரு மனோஜ். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.